ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி. ஒரு மாற்றத்தை நோக்கி. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் சட்டத்துக்கு மீறி செயல்பட்டா சட்டம் சும்மா விடுமா? பப்ளிக் சர்வெண்ட் நினச்சா ஒரு பர்சனை எங்கே இருந்து எப்படி வேணாலும் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா? ஒரு பொது ஊழியர் எந்த விதத்தில் வேணாலும் விசாரிக்க முடியுமா? ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கிட்ட வர ஒரு கம்ப்ளைண்ட்டை அவங்க ஃபைல் பண்ணாமல் இருக்க முடியுமா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் பப்ளிக்காக சேவை செய்கிறவங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ், சிபிஐ ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் விசாரணை பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்கிறவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பொது ஊழியர் ஒரு பர்சனை விசாரணைக்காக கூட்டிகிட்டு வரப்போ சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. அந்த பர்சன் ஒரு தப்பு செஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை தப்பு பண்ணவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களா கூட இருக்கலாம். அந்த பொது ஊழியர் அந்த ரூல்ஸை வேணும்னே ஃபாலோ பண்ணலைன்னா யார் வேணாலும் அதை எதிர்த்து கேட்க ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் தண்டனையும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மூவி சீனை பாருங்கள். சார், என்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு முக்கியமான மேட்ச் இருக்குது சார். நீ ஆட போறியா? இல்லல்ல, பார்க்க தானே போற. பாரு என்ன நடுத்தன. சார், காரணம் இல்லாமல் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது. என்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு காரணமாவது சொல்லுங்க. இந்த சீனில் விஜயை ரீசனே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. விஜயே இந்த சீனில் இப்படிலாம் ரீசன் இல்லாமல் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் ஒருத்தரை அரெஸ்ட்டோ இல்லை இன்வெஸ்டிகேஷனுக்காகவோ கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். செகண்ட் பாயிண்ட், விசாரணைக்காக கூட்டிகிட்டு வந்த பர்சனை எந்த முறையில் விசாரிக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதை வேணும்னே ஒரு பொது ஊழியர் ஃபாலோ பண்ணலைன்னா அதுக்கு தண்டனை இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மூவி சீனை பாருங்கள். சீனில் ஒருத்தரை அடித்து விசாரணை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், ஒரு பொது ஊழியர் ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் வேணும். வாரண்ட் அப்படின்னா ஜட்ஜ் லெவலில் இருக்கவங்க பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கொடுக்குற ஆர்டர். அந்த ஆர்டர் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் சில அஃபென்சஸ்க்கு வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் காக்னிசபிள் அஃபென்சஸ். அது ஒரு சீரியஸான அஃபென்ஸ். இப்போது காக்னிசபிள் அஃபென்ஸ் கீழே என்னென்ன அஃபென்ஸ் வரும்னு பார்க்கலாம். வேணும்னே ஆசிட் வச்சு ஒருத்தருக்கு இன்ஜுரி ஏற்படுத்துறது, ஆசிட் ஊற்ற முயற்சிக்கிறது, ஒரு பொண்ணை உள்நோக்கத்துடன் மானபங்கம் படுத்துறது. அது பேச்சாலையும் இருக்கலாம், ஆக்ஷனாலையும் இருக்கலாம். அடுத்தது பெண்களை இன்டென்ஷனோட நிர்வாணப்படுத்துறது. அடுத்தது ஒருத்தரை கடத்தி விற்கிறது. அடுத்தது கடத்திட்டு போனவங்களை துன்புறுத்துறது. அடுத்தது ரேப். அடுத்தது ஒருத்தவங்களை கொல்றது, இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் போகிற அளவுக்கு அவங்கள காயப்படுத்துறது. அடுத்தது ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கப்போ ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒய்ஃப் கிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது. அடுத்தது கேங் ரேப். அடுத்தது ஒரே தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறது. இதெல்லாம் தான் காக்னிசபிள் அஃபென்சஸ். இந்த தவறு எல்லாத்துக்குமே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கணும். எடுக்கலைன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்சஸ்க்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எங்கே அந்த அஃபென்சஸ் நடக்குதோ அங்கே தான் கொடுக்கணும்னு இல்லை, எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் 0 FIR. எக்ஸாம்பிளுக்கு இந்த மூவி சீனை பாருங்கள். மேடம், இன்சிடென்ட் மாமல்லபுரம் கிட்ட நடந்திருக்கு இல்லையா? ஆமாம் சார். அப்போ அந்த ஏரியா லிமிட்டில் தான் கேஸ் கொடுக்க முடியும். பிரச்சனை நடந்த மகாபலிபுரத்துலேயே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் 0 FIR சென்னையில் ஃபைல் பண்ணுறது தான் சார். இந்த சீனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த சம்பவம் மாமல்லபுரமில் நடந்திருக்கு. ஸோ அந்த ஏரியா லிமிட்டில் தான் கேஸ் கொடுக்க முடியும்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஆனால் 0 FIR மூலம் சென்னையிலேயே கேஸ் கொடுக்கலாம்னு இன்னொரு ஆஃபீஸர் சொல்கிறாங்க. இப்போது FIR அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஒரு போலீஸ்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இதுதான் FIR. நான் இப்போ சொன்ன 3 பாயிண்ட்டுக்குமே பனிஷ்மெண்ட் என்னென்னா
6 மாதம் சிறை தண்டனை, இது 2 வருடமாக கூட நீடிக்கலாம், ஃபைனும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே. யாருக்காச்சும் இது என்ன செக்ஷனு கீழே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா 166A ஆஃப் இந்தியன் பீனல் கோட் இதை பற்றி சொல்லுது. என்னடா இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்டில் விசாரணைக்கு கூட்டிகிட்டு வரப்போ அப்புறம் விசாரணை பண்ணும்போது சட்டம் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட்னு சொல்லுச்சே, ஆனால் என்ன ரூல்ஸ் இருக்குன்னே சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.